கரூரில் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான உண்மை நிலையை கண்டறிய என்டிஏ எம்பிக்கள் குழு இன்று கரூர் செல்ல உள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தும் ஆறுதல் தெரிவிக்க உள்ளது. இந்த நிலையில் எந்தெந்த பகுதிகளில் எம்பிக்கள் குழு ஆய்வு செய்ய உள்ளனர் என்பது குறித்தும் விபத்து நடந்த பகுதியின் தற்போதைய நிலை குறித்தும் களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் கோவிந்தராஜ் மற்றும் இளவரசன் ஆகியோர் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது நேரலையில் கேட்கலாம். முதலில் கரூரில் உள்ள செய்தியாளர் கோவிந்தராஜனிடம் பேசலாம். வணக்கம் கோவிந்தராஜன். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக உண்மையை கண்டறிவதற்காக என்டிஏ சார்பில் உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் கரூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மை கண்டறியும் குழு எத்தனை மணிக்கு கரூர் வர இருக்கிறார்கள்? மேலும் இந்த குழுவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் யார்? அவர்களுடைய பயண திட்டம் என்னவாக இருக்கிறது? சிகாமணி, என்டிஏ எம்பி என்ற 8 பேர் கொண்ட குழு சற்று நேரத்தில் வருகை தர உள்ளனர். அதாவது பார்த்தோம்னா கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகம் விஜய் பரப்புரையின் போது, அதாவது மக்கள் சந்திப்பு என்கிற பரப்புரையின் போது கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கூட்ட நெரிசலில் 41 நபர்கள் உயிரிழந்தனர். அதே போல 100க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்த நிலையில சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த 41 நபர்கள் உயிரிழந்த நிலையில அவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஆறுதல் தெரிவித்து வந்தனர். அதே சமயத்தில் பார்த்தோம்னா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் ஆறுதல் தெரிவித்து வந்த நிலையில இந்த நிலையில பார்த்தோம்னா தமிழக அரசு சார்பில் அதாவது ஒரு நபர் ஆணையம் அமைத்து, அதாவது அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த பகுதியில் நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அதே சமயத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களிடம் கேட்டறிந்தது நம்மள பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில் பார்த்தோம்னா இன்று அந்த என்டிஏ கூட்டணி கட்சி சார்பில் பார்த்தோம்னா 8 எம்பிக்கள் குழு அடங்கிய குழு கோவையில் இருந்து தற்போது கரூர் வந்துள்ளது. இந்த ஹேமா மாலினி தலைமையில் அதாவது 8 நபர்கள் எம்பிக்கள் கொண்ட குழு தற்போது வேலுசாமிபுரம் பகுதியில் சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட உள்ளனர். இந்த நிலையில் பார்த்தோம்னா இதனை தொடர்ந்து கரூர் அதாவது வேலுசாமிபுரம் பகுதியில் உள்ள நபர்கள், அதாவது இறந்த கூட்ட நெரிசலில் இறந்த நபர்கள் வீட்டிற்கு சென்றோம் ஆறுதல் தெரிவித்தோம். அதன் பின்னர் மருத்துவமனையில் இருப்பவர்கள் குறித்தும் ஆறுதல் தெரிவித்தும் வரும் நிலை இருந்து வருகிறது. தற்போது சம்பவ இடத்திற்கு அதாவது வேலுசாமிபுரம் பகுதிக்கு 8 எம்பிகள் கொண்ட குழு என்டிஏ கூட்டணி கட்சி சார்பில் இருந்து 8 எம்பிகள் கொண்ட குழு தற்போது வேலுசாமிபுரம் பகுதிக்கு வந்துள்ளனர். சற்று நேரத்தில் இப்பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா அதாவது உயிரிழந்தவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவிக்கவும், அதன் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றோரிடமும் நலம் விசாரித்து பின்னர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர்களிடமும் இந்த சம்பவத்தை குறித்து கேட்டறிவார்கள். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் தற்போது எம்பிக்கள் குழு கொண்டு உள்ளது. ஹேமா மாலினி அதே போல பார்த்தா 8 பேர் கொண்ட குழு சற்று நேரத்தில் சம்பவ இடத்திற்கு ஆய்வு பணியில் ஈடுபட உள்ளனர். இந்த நிலையில காவல்துறையினர் தற்போது இப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் பார்த்தோம்னா நேற்று நிர்மலா சீதாராமன் எல் முருகன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்தில் அதே போல இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று விசாரித்து வந்த நிலையில் தற்போது 8 பேர் கொண்ட குழு சற்று நேரத்தில் ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட உள்ளனர். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் இது சம்பவத்தை குறித்து கேட்டறிய உள்ளனர். சிகாமணி, தகவல்களுக்கு நன்றி. இணைப்பில் இருங்கள் கோவிந்தராஜ். தற்பொழுது இணைப்பில் இளவரசன் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் இளவரசன். இந்த கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக மாநில அரசை தாண்டி மத்திய அரசு விரிவான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல தரப்பினருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் இந்த பகுதியில் விசாரணையை மேற்கொண்டனர் மற்றும் மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இந்த நிலையில் என்டிஏவின் உண்மை கண்டறியும் குழு ஹேமா மாலினி தலைமையில் மத்திய அரசில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் தலைமை அங்கம் வகிக்கக்கூடிய குழு அமைக்கப்பட்டு தற்பொழுது விசாரணைக்கு வர இருக்கிறது. தற்பொழுது இந்த விபத்து நிகழ்ந்த பகுதியில் தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க?
கண்டிப்பா சிகாமணி. அதாவது நாட்டையே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய 41 பேர் கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தி உள்ளது. நாம் தற்பொழுது வந்து கரூர்ல உள்ள வேலுசாமிபுரம் பகுதியில் நம்ம இருக்கோம். நான் இருக்கிற இந்த இடத்துல இருந்தா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து அன்று 7:45 மணி அளவில் சனிக்கிழமை இரவு அவர் பேசிய பகுதியில் நம்ம இருக்கோம். இந்த பகுதியில் வந்து இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிச்சு உயிரிழந்த நிலையில 100க்கும் மேற்பட்டோர் வந்து மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றிருந்தாங்க. தற்போது வந்து அதுல வந்து 60 பேர் இன்னும் அரசு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர நிலையில இந்த வேலுசாமிபுரம் பகுதியில் வந்து நடிகரும் வந்து வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியை வந்து நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கார். இந்த மரத்தை நம்ம பாக்குறோம். அதாவது இந்த மரத்து மேல நிறைய பேர் ஏறி நின்றுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து பெண்கள், குழந்தைகள் என இந்த பகுதி முழுவதும் அப்படியே மக்கள் வெள்ளமா அப்படியே இருந்தது. இந்த இப்ப இடம் வந்து சுமார் ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கும். இந்த 3000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 500ல இருந்து ஒரு 1000 பேர் கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து குவிந்திருந்தாங்க. அப்ப அந்த மரக்கிளரை உடைஞ்சு கீழே விழுந்தப்ப வந்து கீழே இருக்கிற பெண்கள் பதட்டம் ஏற்பட்டது. தலைவர் விஜய் வந்து உடனடியாக வந்து அவங்க எல்லாம் அங்க இதா இருக்கனால தண்ணி எல்லாம் கத்தவும் தண்ணி பாட்டில் எடுத்து அவர் அந்த நேரலையிலேயே கொடுத்தாரு. அந்த பகுதி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் வந்து இன்னும் வந்து இந்த பல்வேறு அதாவது என்டிஏ குழு சார்பில் இந்த பகுதியில் வந்து இன்னும் வந்து இந்த பல்வேறு அதாவது என்டிஏ குழு சார்பில் வந்து எம்பிக்கள் வந்து தற்பொழுது வந்து இந்த இடத்த வந்து பார்வையிட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல காங்கிரஸ் கட்சியின் சார்பிலையும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் வந்து தற்பொழுது இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த காலணிகள் மற்றும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் உள்ள பொருட்கள் அனைத்துமே வந்து உள்ளபடி அப்படியே சிதறி கிடக்கும் காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற காலணிகள் மற்றும் அவர் தாவேகாவினுடைய துண்டு மற்றும் உடைமைகள், அதாவது அந்த உயிரிழந்த நபர்கள், இந்த கூட்டத்தில் சிக்கி தவித்த நபர்கள் என அனைவரும் வந்து சுமார் ஒரு 5000க்கும் மேற்பட்ட காலணிகள் மட்டுமே இந்த பகுதியில் கிடைக்குது. இது அனைத்தும் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் வந்து இந்த இடத்துல வந்து யாரும் விடாம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பண்ணி ஈடுபட்டிருக்காங்க. இந்த இடத்த தான் வந்து தற்பொழுது வந்து காங்கிரஸ் என்டிஏ கட்சியினுடைய ஹேமா மாலினி எம்பி தலைமையிலான குழுவினர் வந்து தற்பொழுது இங்க பார்வையிட்டு இருக்காங்க. அதனால இந்த உண்மை கண்டறியும் குழு ஒரு புறம் பார்வையிட்டு இருக்கிற நிலையில இந்த பகுதி முழுவதும் அனைத்து பொருட்களும் வந்து அப்படியே உள்ளபடியே கிடைக்கிற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் வந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது என்டிஏ கூட்டணியினுடைய குழுவினர் வந்து தற்பொழுது இந்த பகுதியை வந்து பார்வையிட்டு இருக்கிற நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது குறித்து வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. செய்தியாளர்களும் அவர்கள் கேள்வி கேட்பதற்காக பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் வந்து தொடர்ந்து இந்த என்டிஏ எம்பி குழுவினர் வந்து இந்த பகுதி மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட 41 உயிரிழந்த 41 நபர்களின் வீட்டுக்கும் வந்து 5 குழுவாக பிரிகிறாங்க. அதாவது இப்ப வந்திருக்க இந்த மத்திய அரசினுடைய என்டிஏ சார்பில் வந்திருக்க இந்த ஹேமா மாலினி தலைமையில் வந்த எம்பி குழுவினர் வந்து 5 பிரிவுகளாக பிரிந்து 41 உயிரிழந்த 41 நபர்களின் வீட்டுக்கும் வந்து சென்று நேரடியாக என்ன நடந்தது என்பதை வந்து விசாரணை செய்வதற்காக அவர்கள் வந்து இருக்காங்க. இப்ப இந்த அதாவது விஜய் பரப்புரை செய்த இந்த இடத்தை பார்வையிட்ட பின் 5 குழுக்களாக பிரிந்து வந்து 41 உயிரிழந்த நபர்களின் வீட்டுக்கும் செல்கிறாங்க. அதே போல வந்து படுகாயம் அடைந்து டிஸ்சார்ஜ் ஆனவர்களையும் விசாரிக்கிறாங்க. மேலும் வந்து இன்னும் 60 பேர் வந்து அரசு மற்றும் தனியார் தனியார் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றிருக்காங்க. அவங்களையும் வந்து இந்த குழுவினர் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு வந்து இந்த காவல்துறை அனுமதி அளித்த நிலை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து இந்த எம்பிக்கள் குழுவினர் வந்து ஆய்வு மேற்கொள்வாங்க. அந்த ஆய்வில் வந்து மாவட்ட நிர்வாகம் எந்தெந்த வகையில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது என்பது குறித்து நம்ம அங்க பாக்குறாங்க. இப்ப இந்த நிலையில தான் வந்து இப்ப இந்த இடத்துல வந்து என்டிஏ நாடாளுமன்ற குழுவினர் வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்கும் நிலையில வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து அந்த பொருட்கள் சேதமடைந்த பொருட்கள் அனைத்தும் வந்து அப்படியே இருக்கிறது.
இன்னும் வந்து இந்த குழு வந்து சென்ற பிறகுதான் நாளை வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்த பணி நடைபெறும். அதுவரை இது அனைத்தும் இருக்கும் என சொல்லுகிற நிலையில என்டிஏவில் வந்து பாஜக முன்னாள் மாநில அண்ணாமலை வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என வலியுறுத்தின பல்வேறு அமைப்பினர் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை சிபிஐ விசாரணை வந்து தேவைப்பட்டால் இந்த இடத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் அப்படியே இருக்க வேண்டும். ஆகையால் வந்து இந்த இடம் வந்து இன்னும் சில நாட்களுக்கு இந்த வேலுசாமிபுரம் பகுதி வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தான் இருக்கும் என தெரியும் நிலையில தற்போது செய்தியாளர்களை வந்து என்டிஏ தரப்புல வந்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறாங்க. இந்த நிலையில தான் சந்தித்து வரும் இந்த நிலையில இந்த பகுதி முழுவதுமே இன்னும் வந்து அந்த காலணிகள் தாவைக்கா கொடிகள் என பல்வேறு இதுவும் வந்து இந்த பகுதியில் இருக்கு. இப்பொழுது நம்ம ஒலிப்பு இந்த சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்துகிறார். இந்த பகுதி முழுவதுமே இன்னும் பொருட்கள் அப்படியே கிடக்கிற காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க, இது சாலை ஓரமாக இருக்கிற அந்த பகுதி முழுவதுமே வந்து தாவேக்காவுடைய கொடி கொண்டு வந்த கொடி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வந்து அப்படியே கிடக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இவை அனைத்தும் வந்து சனிக்கிழமை இரவு சுமார் 7:45 இருந்து ஒரு 8:15 மணிக்குள்ள அந்த மக்கள் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து அவர்கள் தங்களுடைய உயிர் பிழைத்தால் போதும் என்று கருதி தங்கள் செப்பல் எல்லாத்தையும் விட்டுட்டு போன அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவை அனைத்தும் வந்து இன்னும் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது காவல்துறையில். ஏனென்றால் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த இந்த நிலை வந்து எப்படி நடைபெற்றது என்பதை வந்து பல்வேறு தரப்பினரும் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுப்பி வருகின்றனர். அதனால வந்து எப்படி நடந்தது என்பது குறித்து பார்வையிடுவதற்காகத்தான் இந்த குழு வந்திருக்காங்க. அதனால இந்த பொருட்கள் அனைத்தும் அப்படியே இருக்கு. நம்ம ஒளிப்பதில் மீண்டும் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது இந்த சாலையின் அருகே வந்து இருக்கிற கடை, பக்கத்து தெரு என பல்வேறு பகுதிகளில் இந்த காலணிகள் இன்னும் கிடைக்கிறது 3 நாட்களாக. அதை தான் நம்ம நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிற இந்த பகுதியில் வந்து யாரும் உள்ளே வராமல் அந்த இதை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கும் நிலையில தொடர்ந்து வந்து மத்திய என்டிஏ குழு சார்பில் தற்பொழுது அந்த வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கூறியது போல இந்த ஆய்வு வந்து இந்த இடத்தை பார்வையிட்டதற்கு பிறகு வந்து அவர்கள் அந்த 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வந்து தனித்தனியாக பிரிந்து சென்று அவர்களிடம் வந்து விசாரணை நடத்த இருக்கின்றனர். மற்றும் வந்து மாவட்ட நிர்வாக ஆட்சியர் அலுவலகத்திலும் வந்து ஆய்வுக் கூட்டமும் இதற்கு பிறகு இன்று மாலை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிகாமணி, நிச்சயமாக இளவரசன் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். தற்பொழுது இந்த விபத்து நிகழ்ந்த இடத்தில், அதாவது வேலுசாமிபுரத்தில் மத்திய என்டிஏ குழுவினர், உண்மை கண்டறியும் குழுவினர் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களிடம் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிகழ்ந்தவற்றை எடுத்து கூறியிருக்கார். இவர்கள் இந்த பகுதியை ஆய்வு செய்த பிறகு அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது? கண்டிப்பா சிகாமணி, தற்பொழுது நம்ம மீண்டும் இந்த ஒளிப்பதிவு இந்த பார்வையிடும் எம்பிக்கள் குழு பகுதியை வந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது ஹேமா மாலினி தலைமையில் வந்த நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களிடம் வந்து முன்னாள் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை வந்து ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் வந்து இந்த பகுதியில் என்ன எப்படி நடந்தது என்பதை பற்றி விளக்கமாக அந்த நாடாளுமன்ற குழுவிடம் கூறி வருகிறார். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற குழு இந்த இடத்துல வந்து இந்த கூட்டம் எப்படி நடந்தது, விஜய் வர்றப்ப மக்கள் வெள்ளத்தில் என்ன நடந்தது, அந்த சமயத்தில் போன ஆம்புலன்ஸ், காவல்துறை சார்பில் அந்த ஆம்புலன்ஸ் செல்வதற்காக நடத்தப்பட்ட தடியடி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் வந்து அப்படியே வந்து தற்பொழுது அவர் வந்து ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் வந்து அந்த நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் இப்ப நம்ம நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குழுவினர் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டதற்கு பிறகு வந்து நம்ம ஏற்கனவே கூறியது போல 41 நபர்கள் வந்து இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாங்க. அவர்கள் வீட்டிற்கு வந்து சென்று எப்படி இது நடந்தது என்பது குறித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளது. அங்க வந்து 5 குழுக்களாக இவர்கள் பிரிந்து சென்று இன்றைய வந்து அந்த குழுவினர் வந்து அந்த 41 வீட்டுக்கு செல்றாங்க. அதே போல நம்ம ஏற்கனவே கூறியது போல இதுல படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று டிஸ்சார்ஜ் செய்தவங்களையும் வந்து நேரில் சந்திக்கிறாங்க இந்த குழுவினர். தொடர்ந்து இன்று மாலை வரை இந்த குழுவினர் வந்து விசாரணை செய்து அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் வந்து மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் வந்து எந்த வகையில் இவங்க பாதுகாப்பு அளித்தாங்க, இவங்க
தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரைக்கு வந்து என்னென்ன அனுமதி வழங்கினாங்க, அதுக்கு வந்து அதே சமயத்தில் காவல்துறையினர் எவ்வளவு பேர் பாதுகாப்புல இருந்தாங்க என்பது குறித்து அவங்களோட வந்து விளக்கம் கேட்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் வந்து டெல்லிக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிகாமணி, கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் பலியான நிலையில் என்டிஏ எம்பிக்கள் குழு தற்பொழுது நேரில் கரூரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு செய்தியாளர் கோவிந்தராஜ் மற்றும் இளவரசன் ஆகியோருக்கு நன்றி.